வணக்கம். இந்த ஜீவா சினிமாவில் நம்ம பார்க்க போகிறது கருணாஸ் அவர்களுடைய மகன் கென் கருணாஸ் அவர்கள் இயக்கி நடித்துள்ள யூத் படம். பேருக்கு ஏற்றாப்புல யூத்துங்கிறத விட அது சிறுவர்களை பற்றிய படம். இது என்ன சொல்றது, லவ்வர்ஸு யங்ஸ்டர்ஸுங்கிறத விட சிறுவர் சிறுமிகளுக்கான படம். சிறுவர் சிறுமிகளுக்கான படத்தை லவ்வர்ஸு இப்போ ஒரு 15-16 வயசு பசங்களுக்குரிய உணர்வுகள், பிட் அடிக்கிறது, பரீட்சையில் ஃபெயில் ஆகிறது, காதலிக்கிறது, 4-5 பிள்ளைகளை காதலிக்கிறது, கடைசியில் திருந்துறதுன்னு வழக்கமான அந்த ஸ்கூல் லவ்வை பற்றி இதுவரை என்னென்ன படங்கள் வந்திருக்கோ அதையே இப்போ எடுத்திருக்கிறாரு. முதல்ல நான் கருணாஸ் அவர்களுடைய மகன் கென் கருணாஸை நான் வாழ்த்துறேன். இந்த சின்ன வயசில் ஒரு படத்தை இயக்கணும்னு நடிச்சிருக்கிறார். அதாவது ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசைப்படுவது இந்த வயசில் அப்படி தான் ஆசைப்படுவாங்க, ஹீரோவாக நடிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் ஒரு திரை பின்புலம் இருக்கிறதுனால எப்படியாவது யார் மூலமாக வெற்றிமாறன் நல்ல டச்சில் இருக்காரு, தனுஷ் நல்ல தொடர்பில் இருக்காருனால எப்படியாவது ஒரு ஹீரோ ஆயிடணும், யார் மூலமாவது வச்சு, இல்லாட்டி அப்பாவை போட்டு படம் போட்டு எடுத்து எனக்கு ஒரு ஹீரோவாக்கு, ஆக்ஷன் ஹீரோவாக காமி, ஓப்பனிங்கில் 4-5 பேர் அடிக்கிற மாதிரி காமி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இயக்குனர் பாக்கியராஜை பற்றி சொல்லும்போது அற்புதமான இயக்குனர், பையன் விஷயத்தில் கோட்டை விட்டாருங்குவாங்க. இப்போ ரஜினி ரேஞ்சுக்கு ஒரு ஓப்பனிங் படத்தை கொடுத்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரு. சுப்பிரமணியபுரம் மாதிரி நல்ல கதை அழுத்தமுள்ள படங்களை எல்லாம் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் கருணாஸுடைய பையன் அவரே இயக்கியிருக்கார். எப்படின்னா அவரை ப்ரமோட் பண்ணுற மாதிரி இல்லாமல், ஆக்ஷன் சண்டை காட்சிகள் இல்லாமல், வக்கரம் ஆபாசம் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு ஸ்கூல் படம். என் ரேஞ்சுக்கு நான் ஒரு படம் எடுத்துக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை வைத்து. ஏன்னா 25-26 வயசுனா எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் 11th 12th படிக்கும்போது எனக்கு இருந்த அனுபவங்களை வச்சு நான் ஒரு படம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை அவர் எடுத்திருக்கிறாரு. அந்த முயற்சிக்கு நம்ம வாழ்த்துவோம். முதல் படம், வாழ்த்துக்கள். அந்த வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் இந்த படம் என்ன மாதிரியான உணர்வை, தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா, டார்கெட் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, இவங்க ரசிக்கணும். இவங்க ரசிக்கணும்னா ஆப்போசிட் செக்ஸை பற்றிய படமாக இருக்கணும். லவ், காதல், பிரேக்கப், ஒரு காதல் போய் இன்னொரு காதல், ஒரு காதல் முடிஞ்சோடனே இன்னொரு காதல் தொடங்குறது, இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து பொண்ணுங்க வந்துக்கிட்டே இருக்குடா, ஒன்று பிரேக்கப் ஆனாலும் அதையெல்லாம் மார்க்கெட் பண்ணுற மாதிரி படமாக எடுத்துருக்குறாங்க. கதைங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை. ஸ்கூலில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாப்புல, அப்புறம் இன்னொரு பொண்ணை லவ் பண்ண தோணுது, அப்புறம் 2 பேரையும் விட்டுறாப்புல, கடைசியாக ஒரு பொண்ணு, அதாவது கொஞ்சம் மாடர்னாக இருக்க பொண்ணெல்லாம் முதல் பொண்ணாக காமிச்சிருவாங்க. கடைசியில் ஏதோ அடக்கொடக்கமான ஒரு பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, படிக்கிற பொண்ணு, இவனுக்கானே சாதிக்கிறதுக்காக வரும். அதே மாதிரி ஒரு பொண்ணு வருது, காதலிக்குது, அந்த பொண்ணு சொன்ன வார்த்தைக்காக படித்து நல்ல மார்க் வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி கதை. இந்த கதையை நான் சொல்லிட்டு இருக்கும் போதே இதெல்லாம் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் தானே சொல்கிறீங்க. நிறைய படங்களில் பார்த்த அதே கதை தான். லவ் டுடே, விஜயோட லவ் டுடே கதையை அதான். உருப்படாமல் சுற்றிட்டு இருப்பாரு, அப்பா செல்லம் கொடுத்துட்டே இருப்பாரு. அப்பா செத்த உடனே உணர்ந்து போய் டாக்டர் படிக்க போவார். அந்த பொண்ணை லவ்வை ஏற்றுக்க மாட்டார். இல்லைம்மா, எனக்கு லவ்வோட படிப்பும் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு கதை வந்துச்சு. இப்போ அந்த பிரதீப் ரங்கநாதன் எடுத்த அந்த டிராகன் ஸ்டோரி கூட வாழ்க்கையில் உருப்படாமல் இருக்கிறது, படிக்காமல் இருக்கிறது கெத்து இல்லை, படித்து வாழ்க்கையில் முன்னேறது, பெற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது தான் கெத்து அப்படிங்கிறத படத்தை எடுத்திருப்பாங்க. அது படம் முழுக்க கெட்ட விஷயங்களை காமிச்சிருவாங்க. சிகரெட்டு, தண்ணி, விட்டடிக்கிறது, காலேஜில் கலாட்டா பண்ணுறதெல்லாம். ஆனால் அதான் ஹீரோயிசமாக இருக்கும். நல்ல விஷயங்களை செய்யும்போது தேட்டரில் கைதட்டு வராது. ஒரு வேட்டியை தூக்கி ஆடுறது, 4 பேரை தூக்கி போட்டு மிதிக்கிறது, பேட்டை எடுத்துட்டு ஹீரோ அப்படி நடந்து வர்றப்ப விசில் சத்தம், இப்படியே ஹீரோயிசம்னு சினிமா காமிச்சிட்டாங்களா. அதனால இப்போ இந்த பிரதீப் ரங்கநாதன் ரொம்ப தெளிவாக பண்ணுறாப்புல. கெட்ட விஷயத்தையும் காமிச்சு கைத்தட்டு வாங்கிடுறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. கிளைமேக்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி, இப்படிலாம் இருந்தால் உருப்பட மாட்டோம்டா, வாழ்க்கைங்கிறது படிக்கிறதாண்டா அப்படிங்கிற அந்த ட்ரெண்டை சமீப காலமாக உருவாக்கியிருக்காரா. அந்த ட்ரெண்டையும் லைட்டாக தம்பி கென் கருணாஸ் எடுத்துக்கிட்டாப்புல. பிரதீப் ரங்கநாதன் அந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டாப்புல. ஏற்கனவே ஊதாரி பையன், படிக்காத பையன், பெத்த ஆத்தாப்பனுடைய வழியை தெரிஞ்சுக்காம வெட்டித்தனமா இருப்பான். கடைசி சீன்ல ஒரு காதலி சொன்ன உடனே, உனக்காக நான் பாஸ் பண்றேன், அவர் பாஸ் பண்ணிட்டு காதலியே விட்டுட்டு, இல்ல என் வாழ்க்கைங்கிறது எங்க அம்மா அப்பா தான் அப்படின்னு அந்த இது. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே வந்த பல படங்கள், அது டிராகனா இருக்கட்டும், விஜயோட லவ் டுடேவா இருக்கட்டும், இந்த ட்ரெண்டில் நிறைய படங்கள் வந்திருக்கு. துள்ளி திருந்த காலம்னு கூட ஒரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். லவ் டுடே டைரக்டர் தான் அதே கான்செப்ட்ல ஒரு படம் எடுத்தாரு. ஸோ இந்த கான்செப்ட்ல நிறைய படங்கள் வந்துருச்சு. அந்த கான்செப்டை தம்பி அவருடைய ஜென்ரேஷனுக்கு ஏற்றாப்புல குடிசைப்பட்ட ஸ்கூலில் வச்சு ஷூட்டிங் பண்ணி தம்பி பண்ணியிருக்காப்புல. க்யூட்டாக இருக்கிறாரு, நல்லா நடிக்கிறாரு, விறுவிறு துருதுருன்னு இருக்கிறதுனால படம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் காட்சிகள் எல்லாமே நீங்கள் நிறைய திரைப்படங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தா உங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே வந்த காட்சிகள்னு தெரியும். எல்லாமே நம்ம படங்களில் இந்த லவ் ஸ்டோரிஸ், ஸ்கூல் ஸ்டோரிஸ் தொடர்பான படங்கள், வேற ஒன்றும் இல்லை. இந்த துள்ளுவதோ இளமைங்கிற தனுஷோட படம்லாம் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஆனால் அது கொஞ்சம் வக்கரம் அதிகம் இருக்கும். வக்கரம், வன்மம். ஏதோ 11th 12th பிள்ளைங்கனாலே 24 நேரமும் செக்ஸை பற்றியும் செக்ஸ் புக்கும் படிச்சுக்கிட்டு 24 நேரமும் செக்ஸை பற்றி மட்டுமே நினைக்கிறாங்க அப்படின்னு, ஏதோ +1 10th +1 +2னாலே ஆம்பளையும் பொம்பளையும் ஆபாசத்துக்காக ஏங்குறாங்கிற மாதிரி
கேவலமா செல்வராகவன் எடுத்து வச்சிருப்பாரு. இந்த படம் அப்படி இல்லை. இயல்பா பசங்கள் மத்தியில ஒரு பொண்ணுங்க மேல இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, எதிர்பார்ப்பு, பொண்ணுங்களுக்கும் பசங்க மேல இருக்கக்கூடிய ஒரு ஜாலி, இதை ஒரு கோயட் ஸ்கூல்ல எப்படி ஜாலியா இருக்குங்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஆனா வழக்கமான இதுதான், ஒரு ஆம்பளை பையன் சுமாரா இருப்பான், சாதாரண வீட்டு பையனா இருப்பான், அவனுக்கு வெள்ளையா பணக்கார வீட்டு பொண்ணு பார்த்தா கரெக்டா லவ் வரும். அந்த பணக்கார வீட்டு பொண்ணும் இவனை தேடி தேடி லவ் பண்ணும். இவன் யாருன்னு தெரிஞ்சாலும் உனக்கு திருத்துறேன்டா அப்படின்னு சொல்லி வரும். கடைசியில் அந்த பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவன் திருந்திக்குவான். நல்லா கவனிச்சு பாருங்க, ஆட்டோகிராஃப் சேரன் மாதிரி தான். ஒவ்வொரு பொண்ணா பார்த்துட்டு கடைசியாக ஒரு பொண்ணு ஒரு திருத்துறதுக்காண்டே வரும். அந்த மாதிரியான கதை தான். கடைசி வரையும் படிக்காம இருப்பார் ஹீரோ. அந்த பொண்ணு சொன்ன உடனே இதை நான் சேலஞ்சா எடுத்துட்டு பண்றேன் அப்படிங்குவாரு. இல்லை உனக்காக நான் பண்றேன், நீ நான் பாஸ் பண்ணேன்னா நீ எனக்கு கிடைப்பேன்னு தெரிஞ்சா உனக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுவாரு. அம்மா உடம்பு சரியில்லாம இருப்பாங்க. சரி என்னால அம்மா அப்படி ஆயிட்டாங்களேன்னு அந்த குற்ற உணர்ச்சியில படிச்சு அம்மா முன்னாடி காமிப்பாரு. அப்பாவுக்காண்டி படிச்சு முன்னேறுவாங்க. அப்பா படுத்துக்கிட்டே அவனுக்குள்ளேயும் ஏதோ இருந்திருக்கு பாரு அப்படிங்குவாங்கல்ல. அது எல்லாம் அந்த கான்செப்ட் எல்லாம் ஒன்று சேர்த்து தான் அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. படம் வந்து முழுக்க ஜாலியா இருக்கணுங்கிறதுல கரெக்டாக கொண்டு போயிருக்காரு. அப்படியே கொண்டு போனதுனால படத்தை கடைசியில் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. கிளைமேக்ஸ் இந்த செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி கதை கொண்டு போறதுன்னு தெரியல. ஒரு பொண்ணை லவ் பண்றது, அடுத்த பொண்ணை லவ் பண்றது, மூணாவது பொண்ணை லவ் பண்றது, அப்புறம் அந்த பொண்ணு வேணாங்கிறது, அப்புறம் பொண்ணு எந்த சீனுக்குமே வலுவான காரணம் கிடையாது. பிரேக்கப், லவ், இவரை எதுக்காக ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணணும் அதுக்கு வலுவான காரணங்கள் கிடையாது. எல்லாமே ஜாலியா ஒரு ரீல்ஸ், இன்னைக்கு யூடியூப் பேட்டர்ன்ல ரீல்ஸ் போடுற பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல வர பசங்க எல்லாரையும் நடிக்க வச்சுட்டாங்க. அது கண் பார்த்துருக்காப்ல, நமக்கான ஆடியன்ஸ் அவங்க தான். அது இன்ஸ்டாகிராம் பார்க்குற பசங்க இருக்காங்க, ஸ்கூல் காலேஜ் பசங்க, அவங்க தான் பிடிக்கும்னால அந்த அதில் வரக்கூடிய பசங்க யூடியூப் பசங்களை ஃபுல்லாக வச்சு ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. அவங்க அது கரெக்டாக இருக்குது. இந்த கதைக்கு அந்த மாதிரி பசங்க தான் கரெக்டாக வருவாங்க. ஒரு காலத்தில் சினி ஜெயந்த், சார்லி, தாமு, வையாபுரி இவங்கெல்லாம் விஜய்க்கு ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க தெரியுமா காலேஜில். அந்த மாதிரி ட்ரெண்டு போய் இப்போ ரீல்ஸு இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய பிரபலமாக இருக்கக்கூடியவங்க. அது என்ன உருப்படியான ரீல்ஸ் போடுறவங்க கிடையாது. சும்மா இந்த பசங்களுடைய இது இன்னும் ஏமாத்திட்டியாடா, அடிக்க புரியாடா, இந்த வழக்கமான என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த பசங்களை இதெல்லாம் ஜாயின் பண்ணி அந்த கான்செப்டில் பண்ணிட்டாங்க. படத்தில் எதுக்கு எடுத்தாலும் பாட்டு வருது. அந்த ஒரு 2 பாட்டு நல்லா ஃபேமஸான பாட்டு. அந்த 2 பாட்டை வச்சு தான் தேட்டருக்கே வர வச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்டெப்பு, டான்ஸ் ஸ்டெப்பு, அந்த பாட்டு 2 பாட்டு நல்லா இருக்கு. மற்றபடி பாட்டு கொஞ்சம் அடிக்கடி வர மாதிரி இருக்கு. மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி ஏதோ வருது. அதுலலாம் இசை பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணல. ஆனால் அந்த 2 பாட்டில் இசை வந்து நல்லா இருக்கு. மற்றபடி ரொம்ப ஒரு நார்மலான விஷயம் அதை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் வழக்கமான சினிமாத்தனம் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அதே சினிமாத்தனம் தான். எதை சொல்றேன்னா, ஒன்னத்துக்கும் படிப்பே சுத்தமா வராது, எல்லா படத்துலையும் ஃபெயில் ஆகிற ஹீரோ கடைசி 1 மாசத்துல படிச்சு ஸ்டேட் ரேங்க் வந்துடுறான். ஸ்டேட்ல 8th வந்து ஸ்கூல்ல போர்டு வைக்கிற அளவுக்கு வந்துடுறாங்கிறது நம்புற மாதிரியே இல்லை. இதுல என்ன பெரிய காமெடினா, இவனை தவிர மற்ற எல்லாருமே நல்லா படிப்பாங்க இந்த செட்ல ஓரளவு. அந்த கண்ணாடி போட்ட பையன் டேவிட்டின் யாரையோ பையன், அவன்லாம் இவரோட கம்மியான மார்க் வாங்கியிருப்பான். இவர் மூதி வந்துருவார். இதுதான் ஹீரோயிசம். ஹீரோ ஜெயிக்கணுங்கிற ஒரு கான்செப்டை தவிர்த்துட்டு மற்ற லாஜிக்கெல்லாம் மறந்துடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் செயற்கையா இருக்கும். ஸோ ஒரே மாசத்துல எல்லா பாடத்துலையும் ஃபெயிலான ஒருத்தன் வந்து எல்லா பாடத்துலையும் ஸ்டேட் ரேங்க் வாங்குற அளவுக்கு ஸ்கூல்ல போட்டோ வைக்கிற அளவுக்கு வந்துடுறாருங்கிறது 100% சினிமா தான். அவனை பாஸ் பண்ற மாதிரி காமிக்கலாம். இல்லைன்னா 55-60% வாங்கிட்டான் எல்லாத்துலையும் ஃபெயில் ஆனவன் காமிச்சா கூட ஓகே. ஸ்டேட் ரேங்க் வந்து அவன் ஒரு கலெக்டராக போறாங்கிற ரேஞ்சுக்கு இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா, சூரியவம்சம் படம் மாதிரி இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஓட்டியிருந்தா அவன் ஒரு கலெக்டர் ஆகி அந்த ஸ்கூல்லேயே பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் சினிமால தான் சாத்தியம். நம்ம இதை ஏன் ஏற்றுக்கிறோம்னா பாசிட்டிவா இருக்குல்ல. நிறைய பேர் படிக்காத பையங்க இருப்பாங்க, ஃபெயிலாகிற பையங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கையா இருக்கும்ல. சரி ஓகே, நல்ல விஷயம் தானே சொல்றாங்க, அடிச்சு விட்டு காசா பணமா அப்படின்னு அந்த மாதிரி உருட்டுறதை நம்ம ஏத்துக்கிறோம். இந்த படத்துலயே அந்த கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் அந்த வழக்கமான சினிமா தரம், ஒரே பாட்டில் முன்னேறுறது, ஒரே மாசத்துல ஸ்டேட் ரேங்க் வர்றதுங்கிறது காமெடியா இருந்தாலுமே பாசிட்டிவான விஷயங்கள்னால நம்ம மக்கள் அதை விமர்சனமா பாக்குறதுல அதை இது பண்ணிட்டு போயிடும். என்ன கூட இருக்க பசங்க இவனோட கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கிற மாதிரி காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் யதார்த்தமா இருந்திருக்கும். ஸோ ஹீரோ சென்ட்ரிக்கா யோசிச்சதுனால இந்த மாதிரி லாஜிக்கான விஷயங்கள். மற்றபடி இன்டர்வலுக்கு பிறகு கடைசி 20 நிமிஷம் படம் வந்து கொஞ்சம் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா படம் வந்து சும்மா ஒரு சீனுக்கு இன்னொரு சீனுக்குலாம் தொடர்ச்சி கிடையாது. சும்மா வர்றது காமெடி பண்றது, ஜாலி பண்றது, வர்றது காமெடி பண்றது, கிண்டல் அடிக்கிறது, இது பண்றது, அப்புறம் டக்கு டக்குன்னு ஒரு பாட்டை போட்டுறது. எதுக்கும் ஒன்றும் பெரிய தொடர்பு கிடையாது. ஒரு இது மாதிரி தான், ஜாலியாக தான் போகுது. யூடியூப் ரீல்ஸ் இது மாதிரி தான். ஸோ ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க இப்படிதான் இருக்கிறாங்கன்னு காமிக்கிறதுக்கான படங்கள். என்னை பொறுத்தவரையும் ஸ்கூல் பசங்க, கல்லூரி பசங்கன்னா 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு 3-4 பொண்ணை லவ் பண்றாங்கிற மாதிரி காமிக்கிற கான்செப்டை கொஞ்சம் மாற்றலாம். பசங்களாம் மெச்சூர்ட் ஆயிட்டாங்க. அவன் பாய் பெஸ்டி என்னென்ன ரேஞ்சுக்கு போயிருக்கிறான். அந்த லவ்ங்கிற கான்செப்ட் எல்லாம் பைத்தியகாரத்தனமா நம்புற காலத்துல இருந்து கொஞ்சம் பசங்க அடுத்த தலைமுறை போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வந்து அதே மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் வேற மாதிரி காமிக்கலாம். ஏன்னா இந்த பையனுக்கு வந்து அந்த ஆப்போசிட் செக்ஸுங்கிற ஒரு தவிர்த்து லவ்வுக்கான ஈர்ப்பு எதுவும் இல்லை. அந்த பொண்ணுக்கு நம்ம லவ் பண்றதுக்கான எந்த ஒரு கான்செப்டும் இல்லை. அது பெருசா அழுத்தமா இல்லை. ஆனா லவ் பண்ணா ஜாலியா இருக்கும். யாருக்கு? பாக்குற ஆடியன்ஸுக்கு. பையனும் பொண்ணு ஆடிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும். வயசு பசங்க
அதனால நம்ம அந்த லாஜிக்கெலாம் விட்டுறோம். சரி, பையன் முதல் படம் ஏதோ தான் பார்த்த எல்லா படங்களும் ஒன் சைட் லவ் ஸ்டோரி, கடைசி அரை மணி நேரத்தில் திருந்துகிற கதாநாயகன், ஒரே இதில் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிக்கிற கதாநாயகன் ஒரு 30-40 படம் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஜோடியாக போட்டு ஒரு அரைச்சி ஒரு படமாக எடுத்துருக்கிறாப்புல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலே கொஞ்சம் நல்லா இருக்குது, ஜாலியாக படம் போகுது. பெருசாக லாஜிக் பார்க்காதீங்க, ஓரளவுக்கு படம் நல்லா இருக்குது. செக்ஸு ஆபாசங்கிற மாதிரி எடுக்காமல் ஜாலியாக எடுத்ததுக்கு பாராட்டுறேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ்னாலே 24 வல்கரு, சண்டை, கெட்ட வார்த்தை, ஆபாசம் இப்படியே காமிச்சதுல அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு இளைஞர்களை வைத்து பள்ளி மாணவர்களை வைத்து படம் எடுத்தாலே எல்லை மீறிய ஆபாசத்தை தான் படமாக காமிப்பாங்க. அந்த மாதிரியான காட்சிகள் வசனங்கள் இல்லாததுக்கு கென் கருணாஸுக்கு நான் சொல்லிட்டு அடிக்கிறேன், தம்பி இந்த மாதிரி ஆபாசம் இல்லாமலே தொடர்ந்து படம் எடுங்க, நல்ல இயக்குனராக வாங்க, கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியாக நீங்களும் உங்களுடைய கான்செப்ட் உங்களுடைய அனுபவங்களை படமாக எடுங்க. நிறைய தமிழ் சினிமா பாருங்க, அதுல இருந்து புது புது ரெஃபரன்ஸ் எடுங்க. அதே கதைங்கிற கான்செப்ட் வேணாம். அட்லி மாதிரி ஆட்களாக மாறாதுங்க. இந்த அட்லி, ஏஆர் முருகதாஸ் மாதிரி இந்த காப்பி அடிச்சு படம் எடுக்கிற கான்செப்டுக்குள்ள விடுங்க. யோசிச்சிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. வழக்கமா ஒரு கதாநாயகனை திருத்த ஒரு கதாநாயகிங்கிற கான்செப்டுக்குள்ள மாட்டிக்காதீங்க. நிறைய படம் வந்துருச்சு. தான் வாழ்க்கை ஸ்னேகால இருந்து இப்போ இந்த படத்துல வர ஹீரோயின் வரையும் இவரை திருத்துறது ஒரு பெரிய ரோல் மாதிரி. இவங்க சொன்னோடனே அவங்க திருந்துற மாதிரி ஒரு 100 படம் சூரியவம்சத்துலேருந்து ஏகப்பட்ட படம் வந்துருச்சு. இதுலேயே அதே கான்செப்ட் தான். இவனை காதலிக்கணும்னு அந்த பொண்ணுக்கு எந்த அவசியம் கிடையாது, இவனை பாஸ் பண்ண வைக்கணும் அந்த பொண்ணுக்கு எந்த அவசியம் கிடையாது. ஆனால் படத்தில் இவர் ஹீரோங்கனால அந்த பொண்ணுக்கு அது முதன்மையான கடமையாயிருது. இவனை திருத்தணும். இப்போ ஸ்னேகாலாம் பார்த்தீங்கன்னா சேரனை விட நல்ல பொறுப்பில் இருப்பாங்க அந்த படத்தில். சேரனுக்காண்டியே வாழ்க்கை பண்ணுவாங்க. சேரன் முன்னேறிட்டே இருப்பாரு, ஸ்னேகா அதே ரேஞ்சிலே இருப்பாங்க. இது ஒரு மேல் சாமினிஸ்ட் பார்வை தான், ஒரு மேல் சென்ட்ரிக் பார்வை தான். தம்பி, நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் இந்த மாதிரியான ஃபியூடல் மைண்ட் செட்டில் இருந்தெல்லாம் நீங்கள் வெளியே வாங்க. நான் உங்களை தப்பு சொல்ல, ஏன்னா இதுக்காரம் சினிமா அப்படி வந்திருக்கு, அதுல இருந்தெல்லாம் வெளியே வாங்க. மற்றபடி யூத் குழந்தைகளுக்கு, சின்ன பசங்களுக்கு பார்த்து ரசிக்கக்கூடிய படம். அடுத்தடுத்த படங்களை இந்த மாதிரியான சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக் இதெல்லாம் இல்லாமல் படம்னா ஜாலியாக தான் இருக்கணுங்கிற கான்செப்டுக்காண்டி கொஞ்சம் லாஜிக், ஸ்கிரிப்டு, கொஞ்சம் சோசியல் பிரச்சனை, மக்கள் பிரச்சனை, இதையெல்லாம் இணைந்து செய்யுங்க. ஒரு நான் தான் சொல்கிறேன், 3 விஷயம் பாராட்டு. ஹீரோயிசம் இல்லாமல் இருக்கிறது, கெட்ட வார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறது, ஆபாச காட்சிகள் 3மே இல்லாமல் எடுத்ததுக்கு சலீம். அடுத்து லாஜிக்கோடையும் மக்கள் பிரச்சனைகளையும் ஒரு நல்ல படைப்பை தருவதற்கு முயற்சி பண்ணுங்க. நடிகராகவும் இயக்குனராகவும் 2 விஷயத்திலையும் நீங்கள் உங்களை நான் பாராட்டுறேன். ஸ்கிரிப்ட் நீங்கள் எடுத்தது இதெல்லாம். அடுத்தடுத்த படங்களில் இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சியை எதிர்பார்க்குறேன். நான் சொன்ன விமர்சனங்களை உள்வாங்கிக்கிட்டு அடுத்தடுத்த படங்களை அதை சரி செஞ்சு நீங்கள் படத்தை எடுங்க. யூத்ஃபுல்லாக எடுங்க, கலர்ஃபுல்லாக எடுங்க, மக்களுக்கு பயனுள்ள மாதிரியும் படங்களை எடுங்க. ஏன்னா அது சமூகத்துக்கு ரொம்ப தேவையாக இருக்குது, இளைஞர்களுக்கு தேவையாக இருக்குது. இளைஞர்கள்னாலே அரசியலற்று 24 நேரம் இப்படி ஜாலியாக இருப்பாங்க, 24 நேரம் அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரியான அந்த கான்செப்டெல்லாம் விடுத்துட்டு இளைஞர்கள் மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்கிற மாதிரி கதையை கொஞ்சம் எடுங்க. 80s இப்படி வந்துச்சு, இப்போ அப்படி படமே வர்றதில்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களை மாதிரி இளம் இயக்குநர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். பார்ப்போம், இது மாதிரியான படங்கள், இது பற்றி நாம் வைக்கின்ற விமர்சனங்கள் இது கண்டிப்பாக அடுத்தடுத்த தளத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும். திரையுலகத்திலையும் ஒரு உருப்படியான படங்களை தரணுங்கிற உத்வேகத்தை தரும் அப்படின்னு நம்புகிறேன். இது மாதிரியான சினிமா விமர்சனங்கள், சினிமா பற்றிய பார்வை, சினிமாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், பேசப்படாத விஷயங்கள், பரிணாமங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.